வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் இந்தியாவோட தேஜாஸ் MK1A மற்றும் பாகிஸ்தானோட JF-17 பிளாக் 3யோட ஒரு ஃபுல் கம்பேரிசனை பார்க்க போகிறோம். JF-17 அந்த போர் விமானம் பார்த்தீங்கன்னா சைனா மற்றும் பாகிஸ்தானோட ஒரு கூட்டு தயாரிப்பு ஆகும். தேஜாஸ் MK1A என்றது சில காம்பனன்ட்ஸ் இன்ஜின் வெளிநாட்டிலிருந்து நம்ம வாங்கினாலும் ஆத்ம நிர்பர் பாரத்திற்கு கீழே நம்மளால முழுமையாக இந்தியாவிலே தயாரிக்கப்படுகிறது. இது உங்கள் கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நான் உங்கள் கார்த்திக். இந்த ரெண்டு போர் விமானத்தோட முக்கியமான கம்பாரிசன் பார்க்க போகிறோம். அந்த கம்பாரிசனில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரேடார், BVR மிசைல்ஸ், அதாவது பிஎன் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், ஜாமர், சென்சார் ஃபியூஷன், எஜிலிட்டி மற்றும் பராமரிப்பு செலவு, இது இல்லாமல் இன்னும் இந்த போர் விமானத்தோட எதிர்காலங்களோட அப்கிரேடை பற்றி நம்ம இதில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த போர் விமானத்தோட அடிப்படை இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். அதை உங்களுக்கு ஒரு இமேஜில் சார்ட்டாகவும் கொடுத்துருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 4.5 அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் முழுமையான 4.5 அப்படின்னு கேட்டீங்கன்னா JF-17 அது கொஞ்சம் சந்தேகம் தான். காரணம் அதோட சீனா தயாரிப்பு மற்றும் அதுல யூஸ் பண்ற இன்ஜின் பார்த்தீங்கன்னா RD-93MA என்ற ரஷ்யன் இன்ஜின். சரி, நம்ம இப்போ ரெண்டு தலைமுறையும் 4.5ன்னு பார்த்துருக்கோம். நம்ம இதுல யூஸ் பண்ற இன்ஜின் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய GE F404 அப்படின்ற இன்ஜின் யூஸ் பண்றோம். அதோட ரஷ்யாவோட RD-93 யூஸ் பண்றாங்க. அதிகபட்சம் வேகம் பார்த்தீங்கன்னா தேஜாஸ் மாக் 1.8 அப்படின்னு சொல்றாங்க. JF-17 பார்த்தீங்கன்னா மாக் 1.6 டு மாக் 1.8. ஸோ JF-17ஓட ஆவரேஜ் ஸ்பீடுன்னு எடுத்தீங்கன்னா மாக் 1.6, தேஜாஸை விட வேகம் குறைவு. பேலோடு கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா தேஜாஸ் 1A கிட்டத்தட்ட 4000 கிலோ சுமந்து செல்லக்கூடியது. JF-17 கிட்டத்தட்ட 3700 கிலோ செல்லக்கூடியது. காம்போசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு போர் விமானத்திலையும் உலோகங்களுக்கு பதிலாக காம்போசிட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், காம்போசிட் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரேடாரோட ரிஃப்ளெக்டை குறைக்கிறதுக்கும் அந்த போர் விமானத்தோட வெயிட்டை குறைக்கிறதுக்கும் மிக மிக பயன்படும். ஆனா JF-17ல காம்போசிட் மெட்டீரியல் அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. ஏன்னா அதோட விலை தேஜாஸை விட மிகவும் குறைவு. அதனால அதுல நம்ம அந்த அளவுக்கு காம்போசிட் மெட்டீரியலை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது நம்ம ரேடார் மற்றும் ஏவியானிக்ஸை பத்தி பார்க்கலாம் வாங்க. தேஜாஸ் மார்க் 1Aல முதல்ல நம்ம தயாரிக்க போற 30 அல்லது 40 விமானங்களுக்கு இஸ்ரேலோட எல்டா M2050 அப்படின்ற ரேடாரை யூஸ் பண்ணுவோம். படிப்படியா உத்தம் EAS ரேடாரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். காரணம், உத்தம் EAS ரேடார் இப்போ டெஸ்டிங்ல இருக்கு. இன்னும் சோதனை ஓட்டம் முடிந்த உடனே அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பல இலக்குகளை ஒரே நேரத்துல கண்காணிக்கும் திறனும் உண்டு, தாக்கும் திறனும் உண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேம்பட்ட டார்கெட் ட்ராக்கிங் அப்படின்னு ஒரு தொழில்நுட்பத்தை இதில் பயன்படுத்தியிருக்காங்க. உத்தம் EAS ரேடார் முழுக்க உள்நாட்டிலே தயாரித்ததுனால நம்மளுக்கு போர்க்காலங்கள்லயோ இல்ல மற்ற வெப்பன் இன்டகிரேஷன்லயோ நம்மளுக்கு எந்த நாட்டையும் நம்ம சார்ந்து இருக்க தேவையில்லை. அந்த பக்கம் JF-17 போனோம்னா அவங்க முழுக்க சைனாவை நம்பிதான் இருக்காங்க. காரணம், KLJ-7A AEC ரேடார் அப்படின்னு சைனாவோட ஒரு தயாரிப்பு ரேடாரை தான் அவங்க யூஸ் பண்றாங்க. இதுல PL-15 ஏவுகணையை அவங்களால இன்டகிரேட் பண்ண முடியும். இதை ஆபரேஷன் சிந்தூர்லேயே அவங்க நம்மளுக்கு எதிராக பயன்படுத்தினாங்க. ஆனால் நம்ம அதை ஈஸியாக டாச் பண்ணி நம்ம அதாவது ஒரு இன்டாக்ட் சிதலமடையாத ஒரு முழு ஏவுகணையை நம்ம கைப்பற்றி இப்போ DRDO அதை வச்சு R&D செய்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது IRST, அப்புறம் அட்வான்ஸ்டு காக்பிட்ஸ் அப்படின்ற சில தொழில்நுட்பத்தை JF-17ல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த ரெண்டு விமானங்கள்லயும் AEC ரேடார் இருக்குது, ஒரு பெரிய அட்வான்டேஜ் சொல்லலாம். ஆனா தேஜாஸ் MK1 உத்தம் EAS ரேடார்ல எதிர்காலத்தோட சென்சார் ஃபியூஷன் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம்.
இந்த சென்சார் ஃபியூஷன் இது வந்து JF-17 Block 3ல கிடையாது. இதனால போர் காலங்கள்ல குறிப்பா பிவிஆரோ அல்லது டாக் ஃபைட்ல தேஜாஸ் மார்க் 1ஏக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிவிஆர் தொழில்நுட்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேஜாஸ் மார்க் 1ல அஸ்த்ரா 1, அஸ்த்ரா 2, அப்புறம் க்ளோஸ் காம்பேக்ட்ல ஆசரம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அது இல்லாம தேஜாஸ் மார்க் 1ஏல நிறைய பிவிஆர் சுமந்து செல்ல டூயல் ரேக் பைலான் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தையே நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். அதாவது அந்த ஒரு ரேக்ல பாத்தீங்கன்னா நம்மளால மல்டிபிள் மிசைல்ஸை எடுத்துட்டு போக முடியும். இந்த பக்கம் பாகிஸ்தானோட JF-17 பார்த்தோம்னா PL-15, PL-2, PL-10 அப்படின்ற 3 வகையான பிவிஆர் வச்சிருக்காங்க. இப்போ சொல்றேன், PL-15 அஸ்த்ரா மார்க் 1 விட சற்று கூடுதல் ரேஞ்சினே சொல்லலாம். ஆனா நம்ம DRDO இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கன்னா அஸ்த்ரா மார்க் 1 ரேஞ்ச 110ல இருந்து சில மாடிஃபிகேஷன் மூலயமா, அதாவது பிசிக்கலா எந்த சேஞ்சஸ் பண்ணாம இன்ஜின் ஃபைன் டியூன் மற்றும் ஃபியூல் மூலமாகவே 110 கிலோமீட்டர்ல இருந்து 160 கிலோமீட்டரா மாத்துறதுக்கான வேலையை ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டாங்க. அஸ்த்ரா மார்க் 2 160 கிலோமீட்டர்ல இருந்து 220 கிலோமீட்டர் அதையும் நம்ம மாத்த போறோம். இதனால என்னதான் சைனீஸோட P-15 200 கிலோமீட்டர் ரேஞ்சுன்னு சொன்னாலும் அவங்களோட எக்ஸ்போர்ட் வெர்ஷனான P-15 140ல இருந்து 145 அல்லது 150 கிலோமீட்டர் ரேஞ்சு மட்டுமே. மேலும் இதுக்கான சீக்கிர ஏற்கனவே நம்ம கிட்ட அதை எப்படி பிளாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆப்பரேஷன் சிந்தூர்ல கிடைச்ச மிசைல் மூலியமா நம்ம ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இனி வருங்காலங்கள்ல பாகிஸ்தான் எந்த வகையை PL-15 யூஸ் பண்ணாலும் அதை நம்ம ஜாமர் மூலியமா ஈஸியா தடுத்துடலாம். ஸோ பிவிஆர்ல அஸ்த்ரா மார்க் 1, மார்க் 2 இது ரெண்டுமே நம்ம எதிர்பார்த்த திட்டத்துல அந்த கிலோமீட்டரையும் உயர்த்திட்டோம்னா சீக்கிரம் இது போன்ற தொழில்நுட்பத்துல JF-17 பொருத்தப்படுற PL-15 விட அஸ்த்ரா மார்க் 1, மார்க் 2 சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நம்ம பார்க்க போறது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் மற்றும் ஜாமர். ஏற்கனவே நம்ம கூறியது போல தேஜாஸ் மார்க் 1ஏல இனிஷியலா பயன்படுத்த போற ப்ரொடக்ஷன் வேரியன்ட்ல இஸ்ரேலோட ரேடாரோட AELM-2052 பயன்படுத்த போறோம். AESA ரேடார். அதற்கு 30 அல்லது 35 விமானங்களுக்கு மேல தயாரிக்கும் போது படிப்படியாக உத்தம் ரேடார் முழு சர்டிபிகேட் செய்து படையில இணைக்கப்படும். இதனால தேஜாஸ் மார்க் 1ஏக்கு கூடுதல் பலம் கிடைக்கும். இதுல ரேடார் வார்னர் ரிசீவிங் பொருத்தப்படும். அடுத்தது மாவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மிசைல் அப்ரோச் வார்னிங் சிஸ்டம் பொருத்தப்படும். செல்ஃப் ப்ரொடக்ஷன் ஜாமர் பொருத்தப்படும். ரேடார் வார்னிங் ரிசீவர் ஏற்கனவே நம்ம கூறியது போல ஒரு முக்கிய டெக்னாலஜி ஆகும். சென்சார் ஃபியூஷன் நம்ம இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இவை அனைத்தையும் ஒருங்கிணைப்பதற்கான இந்த ஒரு டெக்னாலஜின்னு சொல்லலாம். இப்போ JF-17 Block 3 பார்த்தீங்கன்னா அவங்க சைனாவோட KG-600 ஜாமிங் பாட் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சைனாஸ்னா இந்த KG இது போன்ற சீரியஸ் எல்லாமே சைனீஸோடது தான். எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் கண்டிப்பாக அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஜாமிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு மிஷின் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்தந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாமரை யூஸ் பண்ணுவாங்களே தவிர அவங்க கிட்ட ஒரு யூனிவர்சலாக ஒரு ஜாமர் எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி ஒரு ஜாமர் இருக்கான்னு கேட்டால் இப்போதைக்கு கிடையாது. இதனால் நம்ம தேஜாஸு இதுலேயும் ஒரு படி மேலே தான் நம்ம சொல்லணும். தேஜாஸ் MK-1ஓட முக்கிய பலமே பார்த்தீங்கன்னா அதோட ரேடாரு, மிசைல் அப்ரோச் வார்னிங் சிஸ்டம், RWR மற்றும் சென்சார் ஃபியூஷன். Block 3 அப்படின்னு சொல்லப்படுற JF-17ல ஜாமர் இருந்தாலும் அது நம்ம தேஜாஸோட அட்டானமஸ் ஜாமர் மாதிரி ஒர்க் ஆகாது. நம்ம ஏற்கனவே சொன்னதை போல் அது ஒரு மிஷின் ப்ரொஃபைல் ஜாமராக தான் பயன்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஜிலிட்டி மற்றும் டாக் ஃபைட். அதாவது எந்த ஒரு போர் விமானத்துலேயுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிவிஆரை தான் எடுத்து செல்ல முடியும். அதற்கு மேலே
நம்மளுக்கு டாக் ஃபைட் அப்படின்னு வரும்போது தேஜாஸ் மார்க் 1 பயங்கர அட்வான்டேஜை கொடுக்குது. காரணம் அதோட வெயிட்டு தான். இதோட பேரே பார்த்தீங்கன்னா எல்சிஏ. வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா லைட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்டில் ரொம்ப இலகுரக ஃபைட்ரு அப்படின்ற பேர் வாங்கியிருக்கு. இந்த லைட் வெயிட்டுக்கு காரணம் நம்ம யூஸ் பண்ணுறத ஹைலி காம்போசிட் மெட்டீரியல். இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், JF-17 நிறைய மெட்டல் யூஸ் பண்ணி குறைஞ்ச காம்போசிட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது போல் நிறைய காம்போசிட் தேஜாஸில் யூஸ் பண்ணும் போது ரேடாரோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக குறையும். JF-17 கம்பேர் பண்ணும்போது இது தேஜாஸோட ஒரு மிகப்பெரிய பலனே சொல்லலாம். JF-17 அந்த காம்போசிட் டெக்னாலஜிலாம் கிடையாது. ஏன்னா அது மிகவும் விலை குறைவாக தயாரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுலேயும் லாங் ரேஞ்ச் பிவிஆர் கெப்பாசிட்டி இருக்குது. Block 3லேயும் அப்கிரேடட் காக்பிட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டாக் ஃபைட், அதாவது டாக் ஃபைட்டில் 2 இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிவிஆர் இருக்குது, வித்வின் விஷுவல் ரேஞ்சுன்னு இருக்குது. ஸோ டாக் ஃபைட்டில் வித்வின் விஷுவல் ரேஞ்சுன்னு வரும்போது தேஜாஸ் MK1 ஒரு டெல்டா விங் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். பிவிஆர் என்னும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், PL-15 நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அஸ்த்ரா MK1 MK2 நம்ம தேஜாஸோட அப்கிரேடட் அஸ்த்ரா MK1 MK2 இன்டெகிரேட் பண்ணுற வரைக்கும் Block 3யோட 15E கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமாக கருதப்படுகிறது. ஓவராலாக இந்த டாப்பிக்கில் என்னென்ன பாயிண்ட்ஸில் எது எது லீடிங்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜிலிட்டி மற்றும் சர்வைவபிலிட்டியில் தேஜாஸ் வின்னர்னு சொல்லலாம். எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மற்றும் சென்சார் ஃபியூஷன்லேயும் தேஜாஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்ஜினில் தேஜாஸ்ன்னு சொல்லலாம். நீண்ட கால தொழில்நுட்ப சுயாட்சி, அதாவது செல்ஃப் அட்டானமஸ்லேயும் தேஜாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இது நம்ம மற்ற நாடை சார்ந்திருக்க தேவையில்லை. ஒரே ஒரு பாயிண்ட்டு, இப்போதைக்கு பிவிஆரில் மட்டும் அவங்க நம்மளை விட ஒரு ஸ்டெப்பு முன்னாடி இருக்கிறாங்க. அதுவும் அஸ்த்ரா மார்க் 1 மார்க் 2வோட அப்கிரேடட் நம்ம படையில் சேர்த்துட்டோன்னா எந்த பாயிண்ட்டையும் தூக்கி போட்டுட்டு அவங்கள நம்ம ஈஸியாக பின்னுக்கு தள்ளிடலாம். மேலும் இது போன்ற இராணுவ மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் விலாகுக்கு கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட்டை தொடர்ந்து பாருங்கள். தயவுசெய்து உங்கள் ஆதரவை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சேனலை பகிருங்க. நன்றி, வணக்கம்.